நல்லா அப்படி வராரு சீமானு. அவரு கருத்து பேசுறாரு. சீமானு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கொள்கைகள், அவர் தமிழுக்காக போராடுறது, மக்களுக்காக போராடுறது எல்லாமே நமக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் தமிழ் பேசுறாரு இந்த உலகத்திலேயே. என்னை பொறுத்த வரைக்கும் மீது எல்லாருமே தங்கிலீஷ், ஜாப்பனீஸ், அது இதுன்னு மொழியெல்லாம் மாறிட்டாங்க. சீமான் ஐயா அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் எங்கே வர விட மாட்டாங்களே. சீமானும் விஜயும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா ஆட்சி உறுதி. சூப்பரா சீமான் ஆக்டிங் சொல்லி ஆகணும் தலைவா. அதுவும் அந்த கராத்தே ஸ்டெப்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பாருங்க. ஒரு விவசாய நடிகல அப்பாவா நடிச்சிருக்காரு. அந்த கராத்தே மாஸ்டருக்காகவே நீங்க பார்க்கலாம். அவர் செம்ம நடிச்சிருக்காரு. இந்த படமும் அப்படி இருக்கு. ஏன்னா சீமான் நடிச்சிருக்காரு. இதுல சீமான் பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு பிஆருக்கு. ஸோ அது நல்லா இருக்கு. சன் அண்ட் அந்த ஃபாதர் கேரக்டர் நல்லா பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. சூப்பரா பிஆர் இந்த ஆடியோ ரிலீஸ்லயே இல்லை ட்ரைலர் லான்ச்ல சொன்னாரு. சீமான் அரசியலா பார்ப்பாரு, சினிமாவை பார்ப்பாரு. சினிமால என்ன பேசணுமோ அதுதான் அவர் பேசியிருக்காரு. அரசியல்ல என்ன பேசணுமோ அதுதான் அங்கேயும் பேசுவார். சீமான் அண்ணா மேல எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஓவராலாக படம் நல்லா தான் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிரிஞ்சுங்கிற வேர்டை தாண்டி இந்த படத்தை பார்க்கலாம். தளபதி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நல்ல படமாக இருக்கும். ஏன்னா தளபதி டைலாக்ஸ் நிறைய இதில் இருக்குது. வாட் ப்ரோ, சூரியன் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த டைலாக் வேறு லெவல் மாசு. ஆனால் இது தளபதி ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் இந்த படத்தில் நிறைய டைலாக்ஸ் நம்ம சூரியனை பார்த்து பேசுகிற மாதிரி நிறையா இருக்குதுல்ல. சீமான் யூஸ்வலாக பண்ணியிருக்காரு. பட் அவரோட தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு படத்தில். ஆனால் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. கேரக்டர் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லலாம். ஆனால் அரசியல் அந்த படத்தில் டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது தளபதி சப்போர்ட் படமான்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி தான் இதில் இருக்குது. பார்க்க போது நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் 3 படத்துலையும் வேறு லெவலில் வித்தியாசமாக பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தான். பட் ஆனால் ஃபன் நல்லா இருந்தது. அவரோட இல்லை லேக் பெருசாக எங்களுக்கு தெரியல ப்ரோ. நிறைய குறை சொல்கிறவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் செம்ம சூப்பர், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா லவ் டுடேல சிரிக்க வச்சாரு, டிராகனில் நான் யார் இறைவன் யோசிக்க வச்சாரு, டியூட்ல என் மூச்சாவா பேச்சாவன்னு பாட வச்சாரு. இந்த படத்தில் உண்மையான லவ்னா என்னன்னு காமிச்சாரு. சாங்ஸ்லாம் ஓகே. அந்த தீமாலாம் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. அதில் ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். கம்பேக் படமாக சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்ச் பண்ணல எல்லாரும், அவ்வளோதான். ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லுவோம். சீமானோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீமான் நம்ம விக்னேஷ் சிவன் சீமான் அந்த கட்சியிலலாம் பேசுவார்ல, அதை வச்சு அந்த படத்துக்குள்ளே நிறைய டைலாக்ஸ் வச்சு கலாச்சிருக்காரு. ஏன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இளநீ குடிச்சா நீ தலை நிமிர்ந்து குடிக்கணும் தமிழனோட இது அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் டைலாக் வச்சுருக்காங்க. இது வெளிநாட்டுக்காரனோட ட்ரிங்க்ஸ் எடுத்தா நீ ஸ்டாப் போட்டு இப்படி தானே உரியிற அப்படின்னு. அது கவுண்டரே பிரதீப் சொல்கிற மாதிரி, இளநீ ஸ்டாப் போட்டு குடிச்சனா நீ குனிஞ்சு குடிக்கணும், குளிர்பானத்தை நீ பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிச்சனா அது தலை நிமிர்ந்து குடிக்கணும், இதெல்லாம் ஒரு டைலாக்னு பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி போட்டு கலாச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னென்னா, எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சீமான ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நிற்கிறாரு. ஸோ அவர் படம் எப்படி இன்றைக்கி இந்த தடவை ரிலீஸ் ஆகுதுங்கிறது ஒன்றுமே புரியல. நான் முன்னாடிலாம் 96லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரஜினி சார் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்காக டிவியில் ரஜினி படம் போட மாட்டாங்க அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். எப்படி சீமான் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இருக்கும் ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. சீமான் சாரை வச்சு அதாவது எப்படின்னா 60s 70s எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை ஒரு ப்ளேம் பண்ணதில் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு டைலாக் அது என்ன அப்படின்னா, சூரியன் வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. நிறையா விஷயங்கள்லாம் கேட்க வேண்டிய ராங் ப்ரோக்கான கேள்விகளுக்கு இந்த படத்தில் அடிக்கொருக்கா கேட்டிருக்காங்க. சூரியன் வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிறது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இல்லை அரசியல் மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவர் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அந்த தமிழோட விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. ஏன்னா அவருக்குன்னு உரியதே தமிழ் தான். ஸோ அந்த தமிழை ரொம்ப தெளிவாக பேசினது. அவர் எஸ் சூர்யா இங்கிலீஷ்லேயே படப்படப்படன்னு பேசிட்டு இருப்பார், புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. அப்போ இவர் தமிழில் ஒரு பாட்டு பாடிட்டு, இது உனக்கு புரியல, நீயும் என்ன மாதிரி தான், உனக்கு ஒரு லாங்குவேஜ் புரியல எனக்கு ஒரு லாங்குவேஜ் புரியல, அவ்வளோதான்
அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே அவரோட ஒரு சில விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்தது. அதை தாண்டி படம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோதான் நீ மிஷினுக்கு நீ மிஷினாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா அது எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் என்னோட எமோஷ்னலாக அது வாங்கிக்காது. அது வாங்கி வாழ ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வாழ மாட்டோங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்கும் பிடிச்சிருந்துச்சு. எஸ்டிஆர் சூர்யா ஆக்டிங்கும் செம்மையாக இருந்துச்சு. சீமான் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஹேட்ஸ் சீமான் வந்து பிரதீப் ரங்கநாதனோட அப்பா செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படியா? படம் ரொம்ப அருமையாக இருந்தது, வேறு லெவல்லாம். மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஏஐக்கும் உண்மையான ஆர்ட் லவ்வுக்கும் வித்தியாசம் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் உண்மையான அன்புக்கு பார்த்தீங்கன்னா யாரும் ஈடு கொடுக்க முடியாது. ஏஐ சொல்லுறது வேற பாதி தான். ஆனால் உண்மையாக லவ் பண்ணுறவங்க 100% ஒரு உண்மையாக லவ் பண்ணுவாங்களா. சீமான் காமிச்சுன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க மாஸ் என்ட்ரி அந்த கரத்தில் குஃபு காம வேறு லெவல் இருந்துதான். பிரதீப் அவங்க அப்பாவை நினச்சிக்கிறாருண்ணா, சூப்பர் அருமையாக நினச்சிக்கிறாருண்ணா. அரசியலில் ஒரு சில பேசுகிறாரு, ஆனால் ரொம்ப அரசியலில் பேசலை. ஃபேமிலியில் பார்க்குறான். இப்போ படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்போடைய அடுத்த 100 crore இல்லை 200 crore படமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 2040 ஃபியூச்சர் லவ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போயே ப்ரெடிக்ட் பண்ணிட்டார் விக்னேஷ் சிவன். இப்போ விக்னேஷ் சிவன் ஒரு பிராண்ட் ஆகிட்டார். 2 years வெயிட் பண்ணதுக்கு சரியான வர்த்தான ஒரு படம். பயங்கரமாக கம்பேக் கொடுத்துருக்காரு. ஏன்னா விக்னேஷ் சிவனுக்கு அஜித் கூட படம் இது போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷன்லேருந்து அந்த டிப்ரெஷனை வச்சு இதை பயங்கரமாக அடிச்சு தூக்கியிருக்காரு. சூப்பராக இருக்கு படம். நெகட்டிவ் என்னன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஸ்ட் ஒரு 10 minutes கொஞ்சம் லேக் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல அப்படி சூப்பராக ஸ்மூத்தாக போயிடுச்சு. போனதே தெரில. சவால் விடுறாரு பிஆர், ஆக்சுவலாக சவால் விடுறாரு. ஸோ சவால் விட்டு தான் செஞ்சு முடிக்கிறார் கிளைமேக்ஸில். எஸ்எஸ் சூர்யா சத்தியமாக சொல்கிறேன், அந்த மனுஷன் பயங்கரமாக வில்லத்தனம் பண்ணுறாரு. எனக்கு தெரில இவர் வந்து என்ன சொல்கிறது நடிப்பாருங்க மிஞ்சிட்டாரு. ஹீரோ எல்லாருமே மிஞ்சிட்டாரு. அந்த ஸ்டெப்பு போடுறாரு ப்ரோ, மயிலேர் ஸ்டெப்பு பேக் டு அந்த 90s போன மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. 6.5 கோடி பேர் அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காரு. உள்ள போய் பாருங்க. யோகி பாபு ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சேன் ப்ரோ. ஸோ ஒரு 240 ரூபா கொடுத்து வந்து பார்த்தேன். படம் வந்து பயங்கரமான ஒரு வர்த்தா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படம் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட் 1 month வந்து பார்த்தா இந்த ஃபாதர் அண்ட் மதர் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. சீமான் ரொம்ப சர்ப்ரைஸ். ஆக்சுவலி தெரியாது சீமான் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் சீமான் சார் கேரக்டரும் நல்லா பேலன்ஸ். ஒரு 3-4 கேரக்டர்ஸ் நல்ல பேலன்ஸ் கொடுக்குது. கதை தான் மெயின். தட் இஸ் டெக்னாலஜி இல்லாமல் வாழ முடியும் அது எப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப அழகாக ஒரு டைலாக்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கர கிளாப்ஸாக இருக்கலாம். தேங்க்யூ. போரிங்கே ஆகலை. கதை வந்து நார்மல் லவ் ஸ்டோரிங்கிற மாதிரி இருந்தால் கூட அதை சொல்கிற விதம் ரொம்ப அழகாக கடைசி வரைக்கும் என்ன ஆகும்னு ட்விஸ்ட் கொடுத்து நல்லா சொல்லியிருக்காங்க. எடுத்திருக்கிறது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. மியூசிக் ஃபண்டாஸ்டிக். அந்த தீமா சாங் ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்தது. லேக் இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா அதுவும் எஸ்எஸ் ஸ்டுடியோ இருக்கிற போது நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கிற போது இவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார், இவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் கிறிஸ்பாக முடிச்சுட்டாங்க.